Hi friends, welcome to another video. தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிக் பாஸ் தான். ஒரு 2 வாரம் ஆச்சு பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கி. பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் கூட பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த பிக் பாஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு பர்சனலாக என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை அவங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க டேலண்ட்டை வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பெருசாக எந்த சுவாரஸ்யமும் இல்லை. உள்ள இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திறமையானவங்க தான், இல்லைன்னு நான் சொல்லல. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு பொருந்தலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், நான் தான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தற்பெருமையா பேசக்கூடிய ஒரு ஆளு. நான் யாரை சொல்லணும் உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வாய்ஸ் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். டிவி பார்த்தாலும் சரி, 24 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, எங்க பார்த்தாலும் அந்த வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கு. அந்த ஒரு பெண்ணோட வாய்ஸ். நான் யாரை சொல்றேன் அப்படிங்கறது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இவங்க 2 பேருமே ஒரு காம்போவா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அந்த வீட்டில் பிக் பாஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப டாமினன்ஸா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரே வாண்டடா சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்குறாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஷோவை பார்க்குறாங்க. இந்த சீசன் மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தொடர்ந்து அவங்களுடைய அந்த கருத்து கணிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ 14/10/2025 அதாவது டியூஸ்டே வந்த பேப்பர் இது, மாலை மலர். ஸோ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை நான் படித்தேன். இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸை உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் போடுறேன், நீங்களும் பாருங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டிவி நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சென்னை தலைமை செயலகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ நிருபர்களிடம் கூறியதாவது, விஜய் டிவி பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது, குறிப்பாக நீயா நானா. இதற்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை குடும்பத்துடன் அமர்ந்து பார்க்க இயலாத வகையில் உள்ளது. இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளேன். இது தொடர்பாக சட்டசபையில் விவாதிக்க கவன ஈர்ப்பு தீர்மானம் அளித்துள்ளேன். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்துவேன். கர்நாடகா மற்றும் கேரளாவில் இந்த நிகழ்ச்சி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று தமிழகத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேல்முருகன் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸை நான் பார்த்தேன். இந்த ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காட்டுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி செய்தியை நான் வாசிச்சப்போ ஓவரால் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்மள எந்த கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படி பேசணும். சோ இந்த மாதிரி கேமரா கான்ஷியஸாவே எல்லாருமே செயல்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இப்படி பேசினா இப்படி கன்வே ஆயிடுமா, சோ இந்த மாதிரிலாம் ரொம்ப பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் சீசன் 9 பத்தி உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய கான்டென்ட் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. சோ subscribe to Paul's Hub and follow our official Instagram page Paul's Hub Official. I'll see you guys in the next video. Bye.